நல்ல ஒரு கேள்வி. ரெக்கார்ட் ரூமில் இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலும் இருக்க முடியும். நாங்கள் பொதுவாக பயன்படுத்துவது நேரலை நிகழ்ச்சி செய்வோம் அப்படின்னா, என்ன சொன்ன மாதிரி பின்புறத்தில் நிறைய பேர் வேலை செய்வாங்க, 50 பேர் வரைக்கும் வேலை செய்வாங்க. அந்த அரங்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் பேசுவதாக இருந்தாங்கன்னா அவங்க 3 பேர் இருப்பாங்க. அதோட கூடவே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபோன் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒருத்தருமாக மொத்தம் ஒரு 5 பேர் இருப்பாங்க. இது வந்து குறைஞ்சபட்சம். இவ்வளோ 10 பேரை வச்சும் நம்ம எடுக்கலாம், 20 பேரை வச்சும் நம்ம எடுக்கலாம். அது வந்து நம்மளுடைய தேவையை பொறுத்து இருக்கு. நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை ரெடி பண்ணுவோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து முழுக்க பாடல் ஒளிபரப்புறது பேசுறது அப்படியே செய்யணும். ஸோ அந்த மாதிரி 2 வகை இருக்கும். நமக்கு தேவையை பொறுத்து நம்ம பயன்படுத்தலாம். நன்றி நன்றி. மாணவர்களுக்கான நிகழ்ச்சி என்னென்ன சார் பண்றீங்க? மாணவர்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னா காலையில் 6:50க்கு பூந்தளிர்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பங்கு வரணும். 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் அவங்களுடைய தனித்திறமையை சொல்லிட்டு தினந்தோறும் காலையில் கேட்கலாம். இதுவும் இல்லாமல் தினந்தோறும் 8 மணிக்கு இளமை பேசுகிறது ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இதில் ஒன்லி அதுவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் பங்கு வரணும். இது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா பண்பலை கழகம்னு ஒரு நிகழ்ச்சி, அதில் ஜிகே கொஷின்ஸ் கேட்குறது. அதுலேயும் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் பங்கு வரலாம். இது இல்லாமல் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி நிகழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னா நேரடி நிகழ்ச்சியும் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ வந்து பண்ணக்கூடிய நிகழ்ச்சியும் நிறைய இருக்குது. கை தூக்குங்க வேகமாக நேராக முயற்சி செய்வோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. படைப்பாளிகள் அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதனுடைய முழு தொகுப்பு சிவகுமாரன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எழுதி அனுப்பணும் உங்களுடைய கவிதை. உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு 10 வரி 20 வரிக்குள்ள அவங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு சொல்லுவாங்க. அந்த தலைப்புல கவிதையை எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கவிதையும் எஃப்எம்ல நம்ம கேட்க முடியும். அது என்னன்றத அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த வார கடைசியில் சனிக்கிழமை நண்பர்கள் 12 மணிக்கு அந்த பண்பலை படைப்பாளிகள் அப்படின்ற அந்த கவிதைகள் வரும். அதே மாதிரி இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், உலக நாட்டுக்கெல்லாம் இப்போ நான் வந்து இந்தியா கிட்டத்தட்ட உலகனுடைய வல்லரசு ஆகணும் அப்படின்றது யாரோட கனவு? வேண்டும் அப்படி சொன்னவர் யார்? வகையில் நாம மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயத்தில் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், அதை எப்பவுமே வளர்ச்சி கொண்டு வந்துட முடியும். அப்படி ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அடுத்து நம்ம இருக்க போது நம்மளுடைய வரக்கூடிய ஆகஸ்ட் 13 to 15 வரைக்கும் அந்த 3 நாட்களும் எல்லார் வீட்லையும் நம்ம போன முறை ஏற்றுறோமா தேசிய கொடியை வந்து எல்லா இடங்கள்லையும் ஏற்றலாம், எல்லா வீடுகள்லையும் ஏற்றலாம் அப்படின்னு. இது வந்து பொதுவாக எப்பவுமே வருஷமெல்லாம் பண்ண முடியாது. இந்த வருஷத்துல ஒரு 3 நாட்கள் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. 13, 14, 15 இந்த 3 நாட்கள் எல்லோருடைய வீட்லையும் இரவும் பகலும் 2 நேரமும் அந்த கொடி தொடர்ந்து பறந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அவங்க எல்லா வீடுகள்லையும் தேசிய கொடி ஏற்றுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி கடிதம் எழுதுங்க, நிறைய பண்பலைக்கும் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் இல்லை இந்த மாதிரி சந்தேகங்கள் வருது, இதுக்கு எனக்கு தெளிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவகுமாரனுடைய அட்ரஸ் வாங்கிக்கலாம். ஐயாட்ட கேட்டு அட்ரஸ் வாங்கிக்கோங்க, லெட்டர் போடுங்க. உங்களுக்கு லெட்டர்லேயே பதில் போடுவாங்க. சரியா? ஃபோனில் பேசுகிறத தவிர்த்துட்டு நிறைய எழுதி போடணும். சரியா?